ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு மர்டர் மிஸ்ட்ரி சீரிஸோட 6வது எபிசோட தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்திருந்தோம் அப்படின்னா, இந்த ஜெயிலுக்குள்ள செக்ஷன் D4ல பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கிற அந்த கைதி 1669 ஒரு இங்கியோ அப்படிங்கிற கல்ட் குரூப்போட லீடர் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ப்ரொஃபசர் ஹான் ஜெயிலுக்குள்ள வந்ததே இந்த கல்ட் குரூப் லீடரை கொலை பண்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஆனா என்ன காரணத்துக்காக ப்ரொஃபசர் அந்த கல்ட் குரூப் லீடரை கொலை பண்ண பாக்குறாரு அப்படின்னும், யூகியோட அப்பாவுக்கும் இந்த கல்ட் குரூப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னும் இன்னும் ரிவீல் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த டான் தாத்தா வேற வார்டனோட பேச்சு கேட்டுட்டு ப்ரொஃபசரையே கத்தியால குத்தி இருந்திருப்பாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாவம் யோகி ப்ரொஃபசரை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு வந்தவ இந்த கலவரத்தை எல்லாம் பார்த்துட்டு பயத்துல உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கா. அப்புறம் டாக்டர் தான் அங்க இருந்து ஓடி வந்து ப்ரொஃபசரை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த லேடி பார்க்க தான் காமிக்கிறாங்க. அவங்க முன்னாடி நம்ம ப்ராசிக்யூட்டர் சா உட்கார்ந்திருக்காரு. உங்களுக்கு நல்லா தெரியும் ப்ரொஃபசர் ஹானோட கேஸை விசாரிச்ச ப்ராசிக்யூட்டர் நான் தான் அப்படின்னு. அந்த வகையில உங்ககிட்ட வார்ன் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். இத்தோட ப்ரொஃபசர் ஹான் கிட்ட பிரச்சனை பண்ற வேலையை நிறுத்திக்கோங்க. எனக்கு நல்லா தெரியும் அவர் ஜெயிலுக்கு போன முதல் நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க தான் அவருக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கீங்க. முதல் நாள் ஜெயிலோட மொட்டை மாடியில தீ வச்சது, எல்லா கைதிகள் முன்னாடியும் அவர் அட்டாக் பண்ணது, இப்போ கிரவுண்ட்ல வச்சு அவர் கத்தி குத்து அட்டாக் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரா. அது எதுக்கு சார் என்கிட்ட சொல்றீங்க? ஜெயிலோட அபிஷியல் கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி பார்க் சொல்றாங்களா. என்ன மேடம், எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன? அந்த ஒட்டகம், இங்கியோ, கைதி நம்பர் 1669 இது எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போறாரா. நீங்க கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தோணல? இதனால உங்களுக்கு ஆபத்து கூட வரலாம் அப்படின்ற மாதிரி மிரட்டி பாக்குறாங்க. ஆனா அதுக்கு ப்ராசிக்யூட்டர் சா மடியிற மாதிரி இல்ல. சரி, உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த லேடி பார்க் சொல்லி பாக்குறா. அதுக்கும் அவர் மடியிற மாதிரி இல்ல. நக்கலா சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் தான் காமிக்கிறாங்க. யோகி தான் பக்கத்துல உட்காந்து பாவம் அழுதுகிட்டு இருக்கா. இதையெல்லாம் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டா பரவாயில்ல, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. ப்ரொஃபசர் கண் முழிக்கிறாரு. அவர் கண் முழிக்கும் போது பக்கத்துல டாக்டர் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. நான் எவ்வளவு நாளாடா இப்படியே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் கேட்கிறாரு. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி அவர் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காரு. முதல்ல நான் எத்தனை நாள் இப்படியே இருக்கேன்னு சொல்லுடா அப்படின்னு ப்ரொஃபசர் கேக்குறாரா. 28 நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுதான் ஒரு ஷாக் ஆயிடுறாரு. எது 28 நாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ப்ரொஃபசரை வந்து ஜெயில இருந்து வேற ஜெயிலுக்கு மாத்துறதுக்கு இந்த வார்டன் பிளான் பண்ணி வச்சிருந்தாலே, அதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி இவங்க ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அந்த பிளான் இதுதான் போல இருக்கு. அன்னைக்கு இவர் பனிஷ்மெண்ட் செல்ல இருக்கும்போது டான் தாத்தா கிட்ட இதுதான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நீங்க என் மேல அட்டாக் பண்ணணும், அப்பதான் நான் இந்த ஜெயில இருந்து வேற ஜெயிலுக்கு என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் தான் சொல்லியிருக்காரு. வார்டன் சொன்னதுனால டான் தாத்தா கத்தியால குத்தல, இந்த ப்ரொஃபசர் ஹெல்ப் கேட்டதுனாலதான் ப்ரொஃபசருக்காக அவர் கத்தியால குத்தி இருக்காரு. அததான் இப்ப டாக்டரும் சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. எதுக்கட இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவங்களுக்கு இன்னும் 4 நாள் தான் பாக்கி இருக்கு வேற. ஏன்னா அந்த இங்கியோ குரூப்போட லீடர் கைதி 1669 ஜெயில விட்டு போறதுக்கு 32 நாள் தானே டைம் கொடுத்திருந்தாங்க. இப்ப 28 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இந்த 4 நாளைக்குள்ள இவங்க எப்படியாவது அந்த கைதியை கொலை பண்ணியே ஆகணும். அதனால இங்க ப்ரொஃபசர் வந்து என்ன திரும்ப ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன சீக்கிரமா ஜெயிலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா டாக்டர் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் இதுக்கு மேல நடக்க வேண்டியதை நானே தனியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ப்ரொஃபசர் அதுக்கு ஒத்துக்கல. இப்ப அப்படியே கட் பண்ணி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை தான் காமிக்கிறாங்க. ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி நமக்கு இல்கோ ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த யூகியோட தாத்தா வந்து அவரோட சொத்தை எல்லாமே சேரிட்டிக்கு தான் கொடுக்கணும், பசங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பாரு. அதை யூகி அவரோட லாயர் கிட்ட கேட்கும்போது, உன்னோட அப்பாவே ஒரு சேரிட்டி ஃபவுண்டேஷனை கண்டுபிடிச்சு வச்சிருக்காருமா, அந்த ஃபவுண்டேஷனுக்கு தான் தாத்தாவோட பணத்தை எல்லாம் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு இல்லையா. அந்த ஃபவுண்டேஷன் தான் இந்த இல்கோ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது. இப்ப தாத்தா கொடுத்த பணத்தை வச்சு இந்த இல்கோ ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்களா, அதுக்கான ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த இல்கோ ஃபவுண்டேஷனோட சேர்வுமனை நாங்க இப்ப வெல்கம் பண்றோம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. பார்த்தா அங்க சேர்வுமனை வந்து நிக்கிறது இந்த லேடி பார்க் தான். இந்த இல்கோ ஃபவுண்டேஷனுமே அந்த இங்கியோங்கிற கல்ட் குரூப் கீழே தான் வருது போல இருக்கு. தாத்தாவோட சொத்தை எல்லாம் இந்த மேயர் எப்படியோ அப்படி இப்படின்னு சுத்தி சுத்தி இந்த கல்ட் குரூப்பே கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. இங்க யூகியை காமிக்கிறாங்க. அவளோட வீட்டுல ஒரு பெரிய கண்ணாடி விண்டோல இந்த கேஸை பத்தி அவளுக்கு தெரிஞ்ச எல்லா டீடைலையும் எழுதி வச்சிருக்கா. அந்த இங்கியோ குரூப்ல ஒரு பொண்ணு இவ பிடிச்சிருப்பா இல்லையா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட எஸ்கேப் ஆகி போனால, அந்த பொண்ணோட பேரு லீ மின்ஜே அப்படிங்கிறது தான். அந்த பொண்ணோட பேரை எழுதி கையில கிடைச்ச விட்னஸ் நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிராஸ் பண்ணி வைக்கிறா. இப்ப என்ன பண்றது? ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு யோசிச்சு பாக்குறா. அதாவது யோகி இந்த டீமுக்கு வந்து ஜாயின் பண்ண புதுசுல இவ டீம்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீஃப் வந்து கூப்பிட்டு பார்ட்டி வச்சிருக்காரு. அவங்களோட டீமை சேர்ந்த 4 பேரும் இருக்காங்க. சீஃப், யூகி, சோபின், சாங் 4 பேரும். அந்த இடத்துக்கு நம்ம ப்ரொஃபசரும் வராரா. அவரை பார்த்ததும் சாங் இருந்துட்டு, எதுக்கு சீஃப் வெளியாட்கள் எல்லாம் கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் காது போடவே பேசுறான். அதுக்கு சோபின் தான் இருந்துட்டு, டே என்னடா சொல்ற, அவரும் நம்ம ஃபேமிலியில ஒரு ஆள் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ப்ரொஃபசரும் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்ப சோபின் வந்து கிண்டலா கேக்குறா, ஆமா யூகி, ப்ரொஃபசர் உன்னோட காலேஜ் டீச்சராமே சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவளும் ஆமா அப்படின்னு சொல்றா. சரி, நம்ம ப்ரொஃபசர் காலேஜ்ல எப்படி இருப்பாரு, என்ன மாதிரி டீச்சர் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேக்குறாங்க. அதுக்கு அவளும் சொல்றா, ப்ரொஃபசர் ஹான் காலேஜ்ல இருக்கும்போது அவர் எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் ரோல் மாடலா இருப்பாரு. அப்பப்ப கொஞ்சம் கடுப்பேத்தவும் செய்வாரு. ஆனா எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, நாங்க அவர்கிட்ட படிச்ச 4 வருஷத்துல யார் அவர்கிட்ட காம்ப்ளிமெண்ட் வாங்குறாங்கன்னு பெட்டே வச்சுக்கிட்டோம்னா பாருங்களேன் அப்படின்ற மாதிரி யூகி சொல்றாளா. சரி, யார் அந்த பெட்ல வின் பண்ணது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு
காமிக்கிறாங்க. இந்த போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல நம்ம ப்ரொஃபசர் ஹான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லா புது போலீஸ் ஸ்டூடெண்ட்டும் அங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்ப ஏதோ அசைன்மெண்ட் பேப்பர் கரெக்ட் பண்ணிட்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை ஒரு ஸ்டூடெண்ட் தான் வாங்கி எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கொடுத்துட்டு இருக்காங்களா. அப்ப யூகிய பேர் கூப்பிடும் போது யூகி பேப்பர் வாங்குறதுக்காக வரா. அப்ப ப்ரொஃபசர் யூகிய மட்டும் கூப்பிட்டு உன்னோட அசைன்மெண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நீ ஏன் காலேஜ் ஃபைனல் தீசிஸ்க்காக ப்ரொஃபைலிங்க பத்தி யோசிக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. யூகிக்கு ஒன்னும் புரியல, ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாளா. இல்ல நீ வந்து கிரிமினல் சைக்காலஜில ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணியிருந்த இல்லையா, அது நல்லா இருந்தது, அதனாலதான் சொல்றேன். நீ கிரிமினல் ப்ரொஃபைலிங்ல தீசிஸ் பண்றத பத்தி யோசிச்சு பாரு. ஒரு கேஸை நம்ம விசாரிக்கும் போது நமக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கவே இல்லை அப்படின்னா நம்ம திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும், அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் சொல்லியிருப்பாரு. அதை தான் இப்ப பிரசன்ட்ல அவ யோசிச்சு பார்த்திருக்கா போல இருக்கு. அதை இங்க பார்ட்டியில உட்காந்துட்டு இருக்க எல்லார்கிட்டயும் யூகி சொல்றா. அப்ப யூகி தானே அவர்கிட்ட காம்ப்ளிமெண்ட் வாங்கினாலும் அதை சொல்லி எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ப்ரொஃபசர் ஒரே வார்த்தையா எனக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்ததா ஞாபகமே இல்லைன்னு சொல்லிடுறாரு. அது எப்படி சார் 4 வருஷத்துல நீங்க ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க, அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. எனக்கு நிஜமாவே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. யூகியோட முகமே ஒரு மாதிரி சுருங்கிறது, அந்த இடமே ஒரு மாதிரி சோகமான மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் பார்ட்டியை முடிச்சுட்டு கிளம்பும் போது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் மழையில ஆளாளுக்கு பாய் பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. யூகி வந்து வெளியே நிக்கிறா, பின்னாடியே நம்ம ப்ரொஃபசர் வந்து நிக்கிறாரு. அப்ப ப்ரொஃபசர் வந்து சொல்றாரு, நீ கிரிமினல் சைக்காலஜில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி தீசிஸ் ரெடி பண்ணது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏன் சார் முன்ன தெரியாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேக்குறா. சோசியல் லைஃப்ல நம்ம ஒரு குரூப்ல வேலை பார்க்கும் போது அதுல உனக்கு ஒரு ஆள் கூட மட்டும் உனக்கு ஸ்பெஷலான ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்ற மாதிரி நீ காமிச்சிக்கிறது நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சாரி சார், நான் அந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கொடை எடுத்துட்டு அந்த கொடையிலேயே யூகியையும் கூப்பிட்டுட்டு போறாரு. அதே சமயம் அதே நைட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பை காமிக்கிறாங்க. ஒரு பஸ்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி வரா. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது, நைட் டைம் வேற. பஸ்ஸை விட்டு இறங்குனதும் அவளுடைய ஹஸ்பண்டுக்கு தான் கால் பண்றா. என்னப்பா நீ என்ன பிக்கப் பண்ண வரவே இல்லையா அப்படின்னு கேக்குறா. ஐயோ சாரிம்மா நான் தூங்கிட்டேன் அப்படின்னு அவன் புருஷன் சொல்றானா. சரி பரவாயில்ல விடு, நான் வீட்டுக்கு வந்துடுறேன், நீ எனக்காக வெயிட் பண்ணு, நான் உனக்காக சிக்கனும் பியரும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து நடந்து போறா. நல்லா கொட்டுற மலை, நைட் டைம் வேற, யாருமே இல்லாம தனியா நடந்துட்டு போறா. பயத்தை அவாய்ட் பண்றதுக்காக ஏதோ ஒரு பாட்டை அவ ஹம் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. கொஞ்சம் தூரம் போனதும் அவ ஹம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பாட்டுக்கு எச பாட்டு பாடுற மாதிரி ஒரு ஆணோட குரல் கேக்குது. இவ ஒரு மாதிரி பயந்து போய் திரும்பி பாக்குறா. பக்கத்திலே ஒரு ஆள் ஹூடி போட்டுட்டு இவளையே வெறிக்க வெறிக்க பார்த்து சிரிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். இவ பயந்து போய் அங்க இருந்து ஓடுறா. இவன் பின்னாடியே விரட்டிக்கிட்டு போய் எதையோ வச்சு அவ மண்டையிலே ஒரு அடிதான் அடிக்கிறான். அவ அங்கேயே கீழே விழுந்து மயங்கிடுறா. இவன் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணை போட்டு சதக்கு சதக்குன்னு வெட்டி தள்ளிடுறான். இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக நம்ம டீம் தான் அங்க வராங்க. அந்த கிரைம் ஸ்பாட் எல்லாம் பார்த்துட்டு இந்த பொண்ணோட பேரு லீ சேஜின், இவளுக்கு வயசு 29 ஆகுது. நேற்று நைட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தான் யாரோ கொலை பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணு கடைசியா அவளோட புருஷன் கிட்ட தான் பேசியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட புருஷன் கிட்ட போய் விசாரிக்க போறாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல சார், ரெஜிஸ்டர் மட்டும் தான் பண்ணிக்கிட்டோம், 3 மாசம் ஆகுது அப்படின்ற மாதிரி அவ சொல்றான். எவ்வளவு நாளா அந்த பொண்ணு உனக்கு தெரியும்? 5 வருஷமா தெரியும் சார். நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? அந்த பொண்ணு உனக்கு 8:30க்கு கால் பண்ணிருக்கா, ஆனா நீ 9 மணிக்கு முன்னாடியே எங்களுக்கு கால் பண்ணிருக்க. அதாவது அந்த பொண்ணு உங்ககிட்ட கால் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் நடந்து வந்திருக்கா. இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலே உனக்கு எப்படி இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கும்னு சந்தேகம் வந்துச்சு? ஏன்னா இவ்வளவு கம்மியான நேரத்துல யாரும் போலீஸ்க்கு கால் பண்ற அளவுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா அப்படின்ற மாதிரி சீஃப் கேக்குறாரு. ஆனா ப்ரொஃபசரும் யூகியும் சுத்தி சுத்தி அங்க இருக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் என்ன பதில் சொன்னாங்கிறதெல்லாம் காமிக்கல. விசாரிச்சு முடிச்சுட்டு 3 பேரும் வெளியே வரும்போது இந்த கேஸை பத்தி கேட்டுக்கிட்டே வராங்க. அப்ப சீஃப் இருந்துட்டு எனக்கு என்னமோ அந்த புருஷன் மேலதான் சந்தேகமா இருக்குது. அந்த பொண்ணு இவங்கிட்ட கால் பண்ணி நார்மலா பேசியிருக்கா, பேசும்போது அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லங்கிறான். ஆனா அந்த பொண்ணு பேசி அடுத்த 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே இவன் போலீஸ்க்கு கால் பண்ணி பொண்டாட்டிய காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். இவன் தான் கொலை பண்ணிட்டு நடிக்கிறானோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. ப்ரொஃபசர் யூகியை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு யூகி இருந்துகிட்டு அந்த வீட்டுல வந்து ஒரு ரூம் பாத்தீங்களா, நிறைய லாக் போட்டு இருந்துச்சு. எனக்கு என்னமோ அந்த அவங்க மட்டும் இல்லாம வேற யாரும் கூட இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றா. ஒருவேளை இவனே கூட பொண்டாட்டிய ரூம்குள்ள அடைச்சு வச்சிருந்திருக்கலாம், இவன் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு சீஃப் சொல்றாரா. இல்ல சீஃப், அந்த கொலை நடந்த இடத்த பாத்தீங்களா, டவுன் டவுன்ல இருந்து வெறும் 200 மீட்டர் தள்ளி தான் இருக்குது. ஈஸியா பொதுமக்களோட பார்வையில படுற மாதிரி ஒரு இடத்துல கொலை பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றா. ப்ரொஃபசரும் ஆமா யூகி சொல்றதுதான் கரெக்ட், ஏன்னா அந்த இடம் சேஃபான இடம் கிடையாது, கொலை பண்றதுக்கு ஏத்த இடமும் கிடையாது. புருஷன் தான் கொலைகாரன் அப்படின்னா பொண்டாட்டிய கொலை பண்றதுக்கு அவனுக்கு சேஃபான இடம் நிறையவே கிடைச்சிருக்கும், நிறைய டைமும் கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கேஸை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா சாங் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சீஃப் கிட்ட காமிக்கிறான். அங்க கல்யாணமான கப்பல் அவங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் போல இருக்கு. இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற ரெசிடென்ட் அட்ரஸ் இப்ப குடியிருக்கிற வீட்டோட அட்ரஸ் கிடையாது அப்படின்ற விஷயத்தை தான் கொண்டு வந்து காமிக்கிறான். மேபி அவங்க இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கலாம்ப்பா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல அட்ரஸ் மாத்துறது கூட அவங்க மறந்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சீஃப் சொல்றாரு. அதுக்கு வாய்ப்பு இல்ல சீஃப், ஏன்னா அவங்க இந்த வீட்டுக்கு வந்து 6 மாசம் ஆகுது, ஆனா அவங்க இன்னமும் மாத்தாம இருக்கிறாங்கன்றது சந்தேகத்துக்குரியதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வைஃப் லீ சேஜின் மேல ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த சாங் எடுத்து காமிக்கிறான். அப்ப சோபின் குடுகுடுன்னு ஓடி வந்து இந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேத்தோட போனுமே அவங்க பேர்ல இல்ல அப்படின்ற விஷயத்த கொண்டு வந்து காமிக்கிறான். என்னடா நடக்குறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. யூகியும் இவங்க சொல்றதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கா. அந்த சமயத்துல ப்ரொஃபசர் பரபரப்பா ஓடி வந்து அந்த ஹஸ்பண்டை நம்ம இப்ப உடனே சேஃப்டி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்காக அப்படின்னு சீஃப் கேட்டா யூகி சொல்றா, இப்ப நமக்கு கிடைச்சிருக்க
இருக்க க்ளூ எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக யாருக்கிட்டயோ இருந்து மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தோணுது. ஒய்ஃபை கொலை பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த ஹஸ்பண்டுக்கும் ஆபத்து இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றா. உடனே எல்லாரும் பரபரப்பா கிளம்பி போறாங்க. அதே சமயம் அங்க ஹஸ்பண்ட காமிக்கிறாங்க. அவனும் பரபரப்பா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வெளியில போக பாக்குறான். யூகி சொன்ன மாதிரியே அவன் டோருக்கு 4 லாக் போட்டு வச்சிருக்கான். யாருக்கிட்டயோ இருந்து பயந்து பதுங்கிறதுக்காக தான் இப்படி போட்டு வச்சிருக்காங்க போல இருக்கு. அந்த லாக் எல்லாம் கரெக்டா ஓபன் பண்ணிட்டு டோரை ஓபன் பண்றான். அவனோட ஒய்ஃபை முதல் நாள் நைட்டு கொலை பண்ணாலையா அந்த கூடி போட்ட கில்லர், அவன் வாசல்ல நின்னுட்டு இருக்கான். என்னப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ள வந்தவன் அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு கூட அவனுக்கு டைம் கொடுக்காம சக்குன்னு அவன் வயிற்றிலே கத்தியால குத்தி கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியா விசில் அடிச்சுக்கிட்டே வீட்டுல இருந்து படிக்கட்டு வெளியே இறங்கி வந்துட்டு இருக்கான். கரெக்டா அபார்ட்மெண்ட் வாசலுக்கு வர நம்ம போலீஸ்கார் வந்து நிக்குது. அப்படியே நைஸா யூ டர்ன் எடுத்து பக்கத்து சந்தில திரும்பி அவன் பாட்டுக்கு போயிடுறானா. இவங்க படிக்கட்டு வழியா மேல ஏறி போகும்போது ப்ரொஃபசர் பின்பக்க ரோட்ல இந்த ஹூடி போட்ட ஆள் நடந்து போறதை பார்த்துட்டு சந்தேகப்பட்டு தான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அப்பதான் கவனிக்கிறாரு அவன் போட்டிருக்கிறது ஒயிட் கலர் ஷூ. ஆனா அவனோட ஷூ கடியில ஒரே ரத்த கரையா இருக்குது. அவனை விரட்டிக்கிட்டே போறாரு. இப்படி ப்ரொஃபசர் விரட்டுறாருன்னு தெரிஞ்சோன்னா அவன் எஸ்கேப் ஆகி போனவன் ஒரு ஆள் ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக வந்து பைக் நிறுத்திட்டு அப்பதான் உள்ள போறான். அவனோட பைக் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகி போறான். அது வந்து இன்டர் கனெக்டட் ஸ்ட்ரீட் போல இருக்கு. வேற ஒரு சந்து வழியா பூந்து போய் அவனை குறுக்க மடக்கி அவனை எப்படியோ புடிச்சிடுறாரு. இந்த கில்லர் வேற யாரும் இல்ல. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ப்ரொஃபசர் ஜெயிலுக்குள்ள போய் ஒரு ஆளை கொலை பண்ணதா சொல்லி இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே அந்த கைதி கங், அவன் தான் இவன். இவனை புடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்து ப்ரொஃபசர் அந்த ஹஸ்பண்டோட டெட் பாடியை செக் பண்றாரு. அவனோட நெஞ்சில ஏதோ ஒரு டாட்டு போட்டு அதை அழிச்சதுக்கான அடையாளம் இருக்கு. நெஞ்சில இப்படி டாட்டு போட்டு அதை அழிச்சிருக்காங்க அப்படின்னா அது என்ன டாட்டுவா இருக்கும்ன்றது மத்த யாருக்கும் வேணா தெரியாம இருக்கலாம். மேபி ப்ரொஃபசருக்கு அப்ப தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அவர் அந்த இங்கேயோ பத்தி முன்னாடியே அவர் தெரிஞ்சு வச்சிருந்திருக்காரு. நமக்கும் தெரியும் அந்த இடத்துல அந்த ஒட்டகம் டாட்டு தான் அவங்க போட்டிருந்திருக்கணும். மேபி இந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அந்த இங்கேயோ குரூப்ல இருந்து அவங்க எஸ்கேப் ஆகி வந்திருக்கலாம். இல்ல இவங்க ஏதாவது அங்க தப்பு பண்ணிட்டு கூட மாட்டினா கொடூரமா கொண்டுடுவானுங்களே அப்படின்னு சொல்லி பயந்து போய் கூட அவங்க எஸ்கேப் ஆகி வந்திருக்கலாம். அதனால கூட அவங்க ஆள் அனுப்பி இப்படி தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணிருக்காங்க போல இருக்கு. இப்ப அப்படியே பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. யூகி அங்க சொல்லிட்டு இருக்கா. அந்த நிமிஷத்துல இருந்து தான் ப்ரொஃபசர் எங்க டீம் மேலேயே சந்தேகப்பட ஆரம்பிச்சாரு. எங்க டீம்ல இருந்து யாரோ ஒரு ஆள் இன்ஃபர்மேஷன்ஸை வெளியே லீக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அப்பையில இருந்து அவர் எங்க டீம் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஜெயில காமிக்கிறாங்க. டாக்டர் கிம் வார்டன் கிட்ட வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற ப்ரொஃபசரை டிஸ்சார்ஜ் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு வர சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ஆனா ப்ரொஃபசர் ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஜெயில இருக்கிற மெடிக்கல் ரூம்ல அட்மிட் பண்ணணும், 4 வாரத்துக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவர் கண்ணு முழிச்சது நான் எத்தனை நாள் இங்க இருந்தேன்னு கேட்டிருப்பாரு. நான் 28 நாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அப்படி இல்ல, அவர் 4 நாள் அங்க இருந்திருக்காரு. இன்னும் அவருக்கு பாக்கி 28 நாள் இருக்கு அவர் வந்த வேலையை முடிக்கிறதுக்காக. அந்த 28 நாளும் இவர் மெடிக்கல் ரூம்ல தங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இங்க வார்டனுக்கு நல்லாவே புரியுது அந்த ப்ரொஃபசரை டிரான்ஸ்ஃபர் பண்ற சமயத்துல நடந்த அட்டாக். இப்ப 4 வாரத்துக்கு மெடிக்கல் ரூம்லயே அட்மிட் பண்ண சொல்றீங்க, எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி அந்த வார்டன் சொல்லிட்டு இருக்காரு. இங்க அப்படி நம்ம ப்ரொஃபசரை தான் காமிக்கிறாங்க. டான் தாத்தாவும் முன்னாவும் அவர் பிடிச்சி உட்கார வச்சு மத்த கைதிகள் எல்லாம் பாத்ரூம்ல போய் பாட்டு பாட விட்டுட்டு அவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. உனக்கு நல்லா இருக்கா, எதுக்காக அதுக்குள்ள அவசரப்பட்டு இங்க வந்த, நிஜமாவே நீ அந்த செக்ஷன் D4க்கு போக பிளான் பண்றியா அப்படின்ற மாதிரி எல்லாம் டான் தாத்தா கேட்டுக்கிட்டு இருக்காரா. ப்ரொஃபசரும் ஆமான்ற மாதிரி தலையாசிக்கிறாரு. எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ண முடியுமா, அந்த செக்ஷன் D4ஓட ஃப்ளோர் பிளான் எப்படி இருக்குன்றது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆனா நீங்க அந்த பில்டிங்கை ரெனோவேட் பண்ணாங்க, அந்த ரெனோவேஷன் ஒர்க்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணன்னு சொன்னீங்க இல்லையா, நீங்க ரெனோவேட் பண்ண அந்த புது பிளானை மட்டும் எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் கேட்கிறாரு. இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டு அந்த லேடி பார்க் வேற வார்டனுக்கு கால் பண்ணி கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவங்க தான் ப்ரொஃபசர் ஹானா ஒன்ன போட்டு தள்ளணும், இல்லைன்னா வேற ஜெயிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க. இப்ப ரெண்டுமே நடக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இல்ல மேடம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம லீடரோட சேஃப்டிக்கு நான் கேரண்டி அப்படின்ற மாதிரி இந்த வார்டனும் சொல்லிட்டு இருக்கானா. இவ டென்ஷன் ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆமா, இந்த ப்ரொஃபசர் ஹானுக்கு கூட ஒரு வீக்னஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கா. அதுக்கு யூகியோட சித்தப்பா அங்கதான் உட்கார்ந்துருக்கான். அவன் இருந்துட்டு நீ யூகியை பத்தி சொல்றியா, ஆனா நம்ம லீடர் சொல்லியிருக்காரு யூகி மேல கை வைக்க கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா எனக்கு லீடர் மட்டும்தான் முக்கியம், அவருக்கு முன்னாடி வேற யாரு வந்தாலும் அவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆமா, நான் அந்த யூகி மேல ஒரு கண்ணு வைக்க சொன்னல, நம்ம வேலையெல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவளோட அசிஸ்டன்ட பார்த்து கேட்கறா. அவளும் வந்துட்டு ஆமா மேடம், இப்ப கூட அந்த யூகி ஜெயில இருக்கிற அந்த ப்ரொஃபசரை பார்க்க தான் போயிருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்றா. இங்க யூகி ப்ரொஃபசரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கா. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறா. ஏதோ அர்ஜென்ட்டான மேட்டர் இல்லைன்னா நான் போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி ப்ரொஃபசர் கேட்கிறாரு. எப்பவும் போல இப்பவும் நீங்க பேக் வாங்குறீங்கல்ல, எல்லா விஷயத்தையும் நீங்க தனியாவே செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, யாரு கூட எதையும் ஷேர் பண்ணிக்கவே கூடாதுன்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, எனக்கு தெரியும் நீங்க என்ன பண்றீங்கன்றது, அந்த இங்கேயோ தானே அப்படின்ற மாதிரி சொல்ற. ப்ரொஃபசர் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காரா. இது எல்லாமே அந்த லீஸ் ஏஜென்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேஸ்ல இருந்து தானே ஆரம்பிச்சது. அப்பையில இருந்து தான் நீங்க எங்க டீமையே சந்தேகப்பட ஆரம்பிச்சீங்க, எல்லாத்தையுமே தனியாவே செய்ய ஆரம்பிச்சீங்க, நானும் அதையே விசாரிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அது ரொம்ப ஆபத்தானது, உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நானும் உன் கூட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல, நானே ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றா. நீ எப்பவும் யாரையும் நம்பிடாத, நான் யாரையும் சொன்னது என்னையும் சேர்த்துதான் சொல்றாரா. இங்க டாக்டர் அவரோட ரூம்ல இருந்து வெளியில வராரா. அப்ப இந்த செக்ஷன் D4க்கு போற என்ட்ரி கேட் கிட்ட ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. என்னடா நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தா அங்க மோஷன் சென்சார் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த லீடருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு எக்ஸ்ட்ரா கேர் நடந்துகிட்டு இருக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் யூகி அங்க ஜெயில இருந்து வெளில வந்து கிளம்பலான்னு கார்ல ஏறும்போது இந்த லேடி பார்க்கோட கார் அங்க
வந்து நிக்குது. இந்த லேடி பார்க் இறங்கி ஜெயிலுக்குள்ள போறதையும் யூகி பாத்துட்டு தான் இருக்கா. இவன் நேரா அந்த செக்ஷன் D4க்கு தான் போறான். அவ அப்படி உள்ள போகும்போதே இந்த ரவுடி அவனோட செல்ல இருந்து எட்டி பார்த்துட்டு, வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றானா. இடியட் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அவ பாட்டுக்கு நேரா அந்த கைதி 1669 ரூமுக்கு போயிடுறா. அதாவது இங்கேயோ குரூப்போட லீடரோட ரூமுக்கு போறா. இப்பதான் நமக்கு அந்த ரூமையும் முழுசா காமிக்கிறாங்க, அந்த லீடரையும் முழுசா காமிக்கிறாங்க. அதை பார்த்தா ஜெயில இருக்கிற ஒரு செல்லு மாதிரி இல்ல, ஏதோ பணக்கார வீட்டு பெட்ரூம் மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம ப்ரொஃபசர் ஹானோட ரூமை தான் காமிக்கிறாங்க. டான் தாத்தாவும் முன்னாவும் ப்ரொஃபசர்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்களா, அங்க வேலை நடந்துகிட்டு இருக்குது. செக்ஷன் D4ஓட செக்யூரிட்டியை இன்னமும் ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்க. மோஷன் சென்சார் வச்சிருக்காங்க. ஒரு எலி அந்த பக்கம் போனா கூட அவங்களால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அது மட்டும் இல்லாம அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அங்க செட் பண்ணிருக்காங்க. நாம பிளாஸ்டிக் கீயை வச்சுக்கிட்டு எப்படி அதை ஓபன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி முன்ன கேட்டுக்கிட்டு இருக்கானா. அதுக்கு ப்ரொஃபசர் இருந்துட்டு, நான் ஃப்ரண்ட் கேட் வழியா போக போறது கிடையாது, நான் பேக் சைட்ல இருந்து உள்ள போக போறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ அவரோட பிளான சொல்ல வரும்போதே ஒரு கார்டு வந்து உன மெடிக்கல் ரூமுக்கு கூப்பிடுறாங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இங்க மெடிக்கல் ரூமை காமிக்கிறாங்க. நம்ம டாக்டர் கிம் கூட அந்த ரவுடி தான் நின்னுட்டு இருக்கான். ஏப்பா, அந்த ப்ரொஃபசர் ஹானை ஜெயில இருந்து டிரான்ஸ்பர் ஆக கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு ரிஸ்க் எடுப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி இந்த ஜெயில விட்டு போகாம இங்கேயே உட்காந்துக்கிற அளவுக்கு என்னதான் வேலை இருக்கு? ஒருவேளை இங்க எங்கேயாவது தங்கம் கிங்கம் புதைச்சு வச்சிருக்காங்களா, அதை எடுக்கிறதுக்காக தான் அவர் இங்க இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கானா. அதுக்கு டாக்டர் இருந்துட்டு, நீ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கவனமா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே, முடியாது, நான் எப்ப உன் கூட கை கோத்தனா அப்பவே எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு கூடிய சீக்கிரத்துல நான் சாக போறேன்னு, எனக்கு உன் சவகாசமே வேணாம், என்னை விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரவுடி வெளில போகும்போது கரெக்டா ப்ரொஃபசர் உள்ள வராரா. அடுத்த தடவை நீ என் கையில மாட்டினா கண்டிப்பா நான் உன்னை திரும்பி போக விட மாட்டேன் பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். இதோட இந்த